வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சசிகலாவின் அதிரடியான செயல்கள் தற்பொழுது இபிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிர வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சசிகலா அவர்களுடைய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஓகேங்களா, ஒன்றல்ல இரண்டல்ல. குறிப்பாக சொல்லணும்னா பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததுலேருந்து முதலமைச்சர் ஆனதுலேருந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சசிகலா அவர்களை தாக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் எடப்பாடி செஞ்சார். கட்சியிலேருந்தே நீக்கிட்டார், அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் நடக்க சசிகலா அவர்களும் அமைதியாக இருந்தாங்க, வழக்கெல்லாம் தொடுந்தாங்க, அதுலேயும் தோல்வியாததால் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் ரொம்ப 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 மோசமான தோல்வியை அதிமுக சந்தித்ததன் காரணமாக இது வேலைக்காகாது, நம்ம களத்தில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால களத்தில் இறங்கி அழைப்பதெல்லாம் விடுத்தாங்க. அதுக்கு போதிய பார்த்திங்கன்னா ஆதரவு கிடைக்காதன் காரணமாக தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக ஆதரவை திரட்டி தமக்கான ஒரு செல்வாக்கை அதிமுகவில் படைக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு சசிகலா அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதனால் சசிகலா அவர்களுடைய அடுத்த குறி நம்மளுடைய அதிமுகவின் மிக முக்கியமான மாஞ்சி. அவரை சந்தித்த கொஞ்சம் அதிமுகவே பரபரப்பாயிடும். அந்தளவுக்கு மிக முக்கியமான புள்ளி, மிகவும் ஒரு மூத்த தலைவர். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க யாருன்னு. ஸோ இந்த ஒரு சூழலில் அவரை சந்தித்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா தலைமையில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படணும், பொதுச் செயலாளரை மாற்றணும், கொள்கைகளை மாற்றணும், ஒரு சில முடிவுகளை மாற்றணும் அப்படின்றதுல கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு. ஓகே, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஆனால் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு எடப்பாடியே சொல்ல ஏன் ஆதரவு வரல, எங்கே மிஸ்டேக் ஆகுது, எப்படி ஆகுது அப்படின்றத சசிகலா அவர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எடப்பாடி யாருமே பார்த்திங்கன்னா தலைவரை ஏற்றுக்கல. அவர் எல்லாருக்கும் கரெக்டாக எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக பார்த்தா பரவாயில்ல. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவமோ பதவிகளோ ஒரு சில பதவி ஏற்றமோ ஒரு சில முக்கியத்துவத்தை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கணும், கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா முடிவெடுத்து அதில் மாற்றினா தான் இதுக்கான விடிவு காலம் அதிமுகவில் பிறக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் அதிமுகவில் ஆதரவு குறைகிறது. ஓகேங்களா, தலைமையை ஏற்றுக்கல, அவர் பண்ண விஷயங்கள் அப்படி. ஸோ அந்த இடத்துல வேறு ஒரு தலைமை அவங்களாச்சும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத அனைவரும் பார்ப்பாங்க. ஓகேங்களா, 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு இரட்டை இலைக்கு வாக்கு அளிப்பாங்க. அப்போ தான் ஆதரவு கூடுமே தவிர மற்றபடிக்கு அது இல்லை இது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கஷ்டம்தான். அப்புறம் டோட்டலாக கதையே முடித்துடும். மீண்டும் கொண்டு வரதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா மூத்த முக்கியமான புரட்சி தலைவர்கள், புரட்சியான தலைவிகள் அவர்கள்லாம் வழிவகுத்த கட்சி தான் இது. சும்மா எடப்பாடியோ இல்லை எடப்பாடி சார்ந்த ஆதரவாளர்களோ மாஞ்சிக்குள்ளே உருவாக்கின கட்சி அல்ல. அவர்களுடைய பெரும் விதத்தினால் தான் அந்த கட்சி இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு தூணாக நின்றுட்டுருக்கு. ஸோ அதையெல்லாம் சிதைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால், அதை அவதூறாகவோ இல்லை அவப்பெயர்களோ பின்னடைவோ தோல்வியோ வர ஏற்பட்டால் கட்சி நல்லா இருக்காது. ஸோ அதை மீட்டெடுக்கணும், வரணும் அப்படின்றதுல ஒரு உறுதியாக இருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.